ஹாய் BB7 ஃபேன்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து எபிசோட் 81 என்ன நடந்துச்சுன்னா, காலையில் பார்த்தீங்கன்னா மாயாவோட அம்மா வர்றாங்க. அம்மா வந்ததுக்கப்புறம் அவங்க அக்கா வர்றாங்க. அவங்க அக்கா வந்ததுக்கப்புறம் நிறைய பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அந்த அம்மா வந்ததும் அக்கா வந்ததும் நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருப்போம். ஸோ இது ஃபுல் வீடியோங்கிறனால கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் இருக்கேன் நான். ஸோ அம்மா வந்ததை வந்து ஷார்ட்ஸ்லேயே தெளிவாக சொல்லியாச்சு. அக்கா வந்தாங்க. அக்கா வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. ஜாலியாக பேசிட்டு G2 உட்காந்துலாம் பேசுகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில இருக்க குருவி வந்து அந்த மோதிரத்தை போட்டுருக்க சொன்னுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குழு கொடுக்குறாங்க. ஓன் குருவியா இல்லை வந்து ரெண்டல் குருவியான்னு தெரியல. ஸோ வந்து உடனே வேகமாக பாஞ்சு போய் இதை பண்ணி அவன் போய் மோதிரத்தை எடுத்து மாட்டிட்டு மறுபடியும் வந்து உட்காந்துட்டு பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் சாங் போடுறாங்க ஃப்ரீசிங் டாஸ்கில். ஸோ சாங் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா ரவீனா ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் வர்றாங்க. ரவீனா ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தாங்க. அவங்க அம்மா வந்துருவாங்க, நம்ம இன்னைக்கு அம்மாவை மீட் பண்ண போகிறோம் அப்படிலாம் இருந்தது. கடைசியில் வந்து இஞ்சி மிட்டாய் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவீனாவோட ஃப்ரெண்டோட அம்மாவும் ரவீனாவோட ஓன் பிரதரும் வந்திருந்தாங்க. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லுவா, இவங்க அம்மா இல்லை, எங்கள் அம்மா இங்கே, இவங்க அம்மா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி க்யூட்டாக ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவா. அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அவங்க வந்தோடனே ஜாலியாக எல்லாத்தையும் பேசுவாங்க. ஆனால் மணியை தவிர மற்ற எல்லாத்தையுமே பேசுவாங்க. ஸோ இந்த எபிசோடில் வந்து மணியை தான் ரோஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா லைவ் முடியலை. ஸோ ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ரவீனா வந்து ஓவர் அட்வைஸ் மேலே மணி வந்து அட்வைஸ் பண்ணுறான், அதை அட்வைஸ் பண்ணுறாங்கிறத விட இவங்க வந்து ஓவர் அட்வைஸ் பண்ணி ரவீனா ஒரு தாளிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீ போய் இவன்கிட்ட மணிகிட்ட கொடுத்த மோதிரத்தை வாங்கிட்டு வா, அதுவும் இப்பயே பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிட்டா. இதில் வந்து அவங்க அம்மா வந்திருந்தா கூட வந்து ரவீனாவை வந்து இவ்வளோ கண்டிச்சிருப்பாங்களோ அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ரோஸ்ட் அடிச்சிட்டாங்க அவங்கள. ஸோ ரவீனா வந்து ரொம்ப சோகத்தில் இருக்கும்போது மணியையும் கூப்பிடுங்க பேசுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அடுத்த டாபிக் போகுது. ஸோ மணி வர்றாப்புல உட்காந்தோடனே நீங்கள் பண்ணது தப்பு, ராத்திரிலாம் எங்கள் பிள்ளைய கூட்டிகிட்டு போய் பேசாதீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணாதீங்க, அவளை பற்றி இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசி மணியை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ மணி டிசப்பாயின்மெண்ட் ஆகி அங்கிட்டு இன்னும் தெரியுறாரு. ஆக்சுவலாக இவங்க வந்தப்பே மணி அங்கிட்டு ஓடுறது இங்கிட்டு ஓடுறதும், அந்த சாங் போட்டோன்னே மணி ஓட தான் ரெடியானா, ஆனால் ஃப்ரீசிங் பண்ணோடனே அவன் அப்படியே நின்ட்டான். ஸோ அதுக்கப்புறம் மணியால் எஸ்கேப் ஆக முடியலை. அதுக்கப்புறம் மணியை பேசுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கோட் வேர்ட்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க, கோட் ரெட் அப்படின்ட்டு. நீ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 2ல பார்த்துருப்பீங்க, கோட் ரெட்டு, அதுவா 4 ரெட் அப்படிங்கிற மாதிரி போடும்போது பிக் பாஸோட வாய்ஸ் வந்துருச்சு. பிக் பாஸோட வாய்ஸ் வந்துட்டு, இந்த வீட்டில் நீங்கள் வெளி உலக வாழ்க்கையை பற்றி பேசுனதுனாலையும் நீங்கள் வந்து கோட் வேர்டு யூஸ் பண்ணனாலையும் உங்களோட நேரம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாரு. கதவை திறந்தோடனே இவங்கெல்லாம் ஓவராக ரவீனா பயங்கர அழுதுகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க, நான் எதுவும் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் பிக் பாஸ் வாய்ஸ் இருக்குது. சொல்கிறாரு, என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட வீட்டில் இருக்க கண்டஸ்டன்ஸ் வந்து இண்டிவிஜுவலாகவும் தனியாகவும் அவங்களோட கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மனசை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியும் அவங்க மனநிலை பாதிக்கிற மாதிரி இங்கே பேச்சு வார்த்தையோ வெளி உலக இதுவோ கொண்டு வந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் அதை பொறுத்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை வந்து அப்பாலஜி பண்ணி கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஸோ எப்பயும் போல் நீங்கள் ப்ரோமோவில் ஹை பிச்சுக்கு போயிட்டு நீங்கள் அந்த ரியல் எபிசோடில் பார்க்கும்போது நமக்கு ஒய்யின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ வந்து அதனால் ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ அவங்க கேட்டை க்ளோஸ் பண்ணி அவங்க அப்பாலஜிஸ் பண்ணி உள்ளே அனுப்பிடுறாங்க. இவங்க இந்த ரவீனாவுடைய ரிலேட்டிவ் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பார்த்துட்டு இருந்த எங்களாலையும் பொறுக்க முடியல, அதை கேட்டுட்டு இருந்த பிக் பாஸாலையும் பொறுக்க முடியல. ஸோ அவருக்கே கடுப்பாகி நீங்கள் வெளியே போங்கடா ஐயோக்கிய ராஸ்கல்களா அப்படிங்கிற மாதிரி மெயின் டோரை திறந்து விட்டு வெளியே பத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அவங்க ரொம்ப காலைல விழுகாத குறையாக கெஞ்சி கதறி பேசவும், அப்புறமா இந்த மாதிரி என்னுடைய வீட்டாளர்கள்ட்ட வந்து மனநிலை பாதிக்கிற மாதிரி எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சாங்கை போடுறாங்க, அண்ணன் தங்கச்சி சாங்கு. அந்த அண்ணன் தங்கச்சி சாங்கில் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரமோட தங்கச்சி வந்தால் விக்ரமுக்கு மேலே பயங்கரமாக இருக்கும் போல. அது வந்தோன்னே நல்லா இது பண்ணிவிட்டு விக்ரம்கிட்ட போய் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி பண்ணுற அந்த மாதிரி பண்ணுற. இதில் ஒன்று சொன்னிச்சு, அதான் என்னால் தாங்கிக்கவே முடியல. இந்த வீட்லேயே நீ தாண்டா ரொம்ப நல்லவே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிடுச்சா, அது சொன்னோடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆமாம், இவர் ரொம்ப பெரிய நல்லவர், இவர் வந்து அந்த இதை கொடுத்தா கூட மூஞ்சியில் மாட்டிக்கிட்டு இங்கே திரிவார். ஸோ எதுன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அது மாஸ்க் மேட்டர் தான். ஸோ வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவர், என்ன பண்ணுறது, அதனால் வந்து நல்லவர் தான், வேறு வழி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீ அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத, நீ பண்ணாத முன்னே விஷயம் அதான், யாரையும் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுறதில்ல, யார்கிட்டையும் போய் சண்டை போடுறதில்ல, யாரும் இது பண்ணுறதில்ல அது பண்ணுறதுன்னு சொல்லி என்னத்த சொல்ல. சரி, நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொன்றா நடந்துட்டு இருக்கு. இது மாதிரியான அப்டேட்டுகள் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்மளோட சேனல் வந்து மேலும் க்ரோத் ஆகும். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.